குருஜி இந்த ஜாதகத்திற்கு 4 சனி இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறது, எனவே கடன் வம்பு வழக்கு இருக்காது என்று எடுத்துக்கொள்வதா குருஜி? இல்ல, கடன் நோய் வம்பு வழக்கு இருக்கும், சனி திசையில் இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை மறந்துடுங்க, சாதாரண கன்னி லக்ன ஜாதகம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாகி சனி அந்த வீட்டை பார்ப்பதற்கு ஒரு பலன், அவர் 6ஆம் அதிபதியாக வேறு ஆதிபத்தியத்திலிருந்து அந்த வீட்டை பார்ப்பதற்கு ஒரு பலன். இந்த இடத்துல 6ஆம் அதிபதியாகி சனி தன்னுடைய வீட்டை பார்த்து வலுப்படுத்துவது கடன் போன்றவைகள் இருக்கும் என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் இந்த குருவின் பார்வை அந்த கடன் நல்ல கடனாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. இங்கே குருவின் வீட்டில் சனி சுபத்துவமாக இருக்கிறார், கேந்திரத்தில் இருக்கிறார். ஒரு பாவர் கேந்திரத்தில் இருப்பது நல்லது. கடன் போன்றவைகள் இருக்கும், சுப கடன்களாக இருக்கும். இப்பதான் கடன் எல்லாருமே வாங்குறோமே, ஹவுசிங் லோனு அந்த மாதிரி லோனு, உறுத்தாத கடனுக்காக தலை குனியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. நோய் இருக்கும், சின்ன சின்ன நோய் அமைப்புகள் இருக்கும், ஆரோக்கியமான உடம்பு, இதெல்லாம் சனி தசையில தான். சனி தசை இங்கே வராது. சனி புக்திகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், 6ஆம் அதிபதியாகி அவர் அந்த வீட்டை பார்ப்பதால். ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன், ஒருவேளை ஒரு கன்னியா லக்னக்காரருக்கு சனி இங்கே இருந்து ராகுவோடு சேர்ந்திருந்து, இங்கே சனி தனித்திருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார், சுபரின் வீட்டில் இருக்கிறார். இங்கே அவர் கூடுதல் பாவத்துவத்தோடு இல்லை, பாவராகிய சனி இயல்பாக இந்த இடத்தில் இருக்கிறார். ஆனால் இங்கே அவர் சனி இதே கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகி இந்த இடத்தை பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல அவர் சூரியனுடைய வீட்டில், எரிச்சலை தரக்கூடிய வீட்டில், அவருக்கு பிடிக்காத பகை வீட்டில் இங்கே இருந்து அவரை கடுமையாக இன்னொரு பாவத்தன்மையாக ஆக்கக்கூடிய இருள் கிரகமான ராகுவோடு சேர்ந்திருந்து இங்கே பார்க்கும்போது 9.5 வருஷம் கடன் நோய் வம்பு வழக்கால ஊரை விட்டு ஓட வைப்பார், ஆஸ்பத்திரியில் இருக்க வைப்பார்.